களநாயகன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அருள்மாறன். நம்முடைய இந்தியாவில் ராமனுடைய ஆட்சி காலம் மிக சிறப்பாக இருந்தது. அதுதான் இந்தியாவின் பொற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ராமர் திரேதா யுகத்தில் வர்ணாசிரம தர்மப்படி நல்ல ஆட்சி புரிந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. வர்ணாசிரம தர்மனா எப்படி என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். கிமு 6ஆம் நூற்றாண்டு முதல் இந்தியாவின் மீது படையெடுத்து வந்த பாரசீகர்கள், கிரேக்கர்கள், குஷானர்கள், ஹூனர்கள், சகர்கள், வாணிபத்திற்காக வந்து இங்கேயே தங்கிவிட்ட ரோமர்கள், இவங்க எல்லாம் கிபி 7ஆம் நூற்றாண்டில் ராஜஸ்தானில் உள்ள அபுமலையில் ஒன்று சேர்ந்து ஒரு நாட்டை உருவாக்குறாங்க, ஒரு அரசாங்கத்தை உருவாக்குறாங்க. அந்த நாட்டுக்கு பேர் ஆரியவர்தம். அந்த ஆரியவர்தத்தின் சட்ட நூல் தான் மனுசாஸ்திரம். மனுசாஸ்திரத்தின்படி வெளியிலிருந்து வந்த வெள்ளை நிறத்தவர்கள் ஒரு பிரிவாயும் இந்தியாவின் பூர்வகுடிகள் ஒரு பிரிவாயும் பிரிக்கப்படுறாங்க. அதாவது பிராமணர்கள், சத்திரியர்கள், வைஷ்யர்கள் இவங்க ஒரு பிரிவு. இவர்களுடைய நிறம் வெள்ளை நிறம். சூத்திரர் என்பவர்கள் பூர்வகுடிகள், இவர்கள் கருப்பு நிறத்தவர்கள். இந்த பிராமணர்கள் என்போர் பிரம்மனுடைய தலையிலிருந்து தோன்றியவர்கள். சத்திரியர் என்போர் பிரம்மனுடைய தோள்களிலிருந்து தோன்றியவர்கள். வைஷ்யர் என்போர் பிரம்மனுடைய வயிற்றிலிருந்து தோன்றியவர்கள். ஒரு சிலர் தொடையிலிருந்து தோன்றினாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 பிரிவும் வெள்ளை நிறத்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆரியவர்த்தத்தில் இருந்த இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர்கள் சூத்திரர் என்று இகழப்பட்டனர். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, சூத்திரர் அப்படின்றது யாரை சொல்லியிருக்கிறாங்கன்னா, இப்ப இருக்கிற பட்டியல் இனத்தவரான இந்த எஸ்சி எஸ்டி போன்றவர்களை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா மனு சாஸ்திரத்தின்படி இந்தியர்கள் அத்தனை பேரும், கருப்பு நிறத்தவர்கள் அத்தனை பேரும் சூத்திரர்கள் தான். இந்த சூத்திரர்களுடைய நிலை சமூகத்தில் எப்படி இருந்ததுன்னா, இவங்களுக்கு எந்த உரிமையுமே கிடையாது. இவர்கள் அத்தனை பேரும் ஆரியர்களான வெள்ளை நிறத்தவர்களுக்கு வேலை செய்யணும், எதிர்த்து பேசக்கூடாது. அடிமை வாழ்க்கை தான் இவங்களோட நிலை. அதாவது நிறத்தின் அடிப்படையிலே சட்டமேற்றி நடைமுறைப்படுத்தப்பட்டது தான் வர்ணாசிரம தர்மம். இந்த வர்ணாசிரம தர்மத்தின் பிரகாரம் தான் ராமர் இந்தியாவில் ஆட்சி செஞ்சாரு. அவருடைய ஆட்சி தான் இந்தியாவுடைய பொற்காலம் அப்படின்னு இந்த பிஜேபி, ஆர்எஸ்எஸ், சங் பரிவாரங்கள் எல்லாம் சொல்லிக்கிறாங்க. இப்போ இந்த ராமருடைய பொற்கால ஆட்சிக்கு நம்ம ஒரு சாம்பிள் ஒன்று பார்த்துடலாம். ராமருடைய அரசவையில் ஒரு பிராமர் வந்து ராமன் மீது குற்றம் சாட்டுறாரு. ராமா, உன்னுடைய ஆட்சியில் நீதி தவறிடுச்சு, நீ நல்ல ஆட்சி நடத்தல, என்னுடைய மகன் இருந்துட்டான், மன்னன் நல்ல ஆட்சி செய்யலனா தான் இப்படிப்பட்ட தவறுகள்லாம் நடக்கும், என்னுடைய மகன் இருந்ததுக்கு காரணம் நீ தான், உன்னுடைய ஆட்சியில் நீதி தவறிடுச்சு, நீ தான் அதுக்கு பொறுப்பு அப்படின்னு குற்றம் சாட்டுறாரு. ராமர் குழம்பி போய், நம்முடைய ஆட்சியில் நீதி தவறிடுச்சா அப்படின்னு சொல்லி சாஸ்திரிகள்லாம் வர வச்சு ஆலோசிக்கிறாரு. சரி, எல்லா இடங்களுக்கும் அனுப்பி என்ன நடந்ததுன்னு பாருங்க அப்படின்னு பார்க்க சொல்றாரு. விசாரணையின் பேர்ல சம்பூகன் என்னும் சூத்திரன் ஒருவன் கடவுளை நோக்கி தவம் செய்யறது தெரிய வருது. அதுவும் தலைகீழ தவம் செய்கிறார். மனு சாஸ்திரத்தின்படி சூத்திரன் ஒருவன் கடவுளை நோக்கி தவம் செய்யக்கூடாது, அது மிகப்பெரிய குற்றம். இந்த சம்பவத்தினால தான் இந்த பிராமணனுடைய பையன் இறந்துட்டான் அப்படின்ற தகவல் வந்து ராமருக்கு சொல்லப்படுது. உடனே ராமர் என்ன பண்றாரு, கிளம்பி போய் ஏன் எதுக்கு என்ன நீ யாரா என்ன ஊர்றா அப்படின்லாம் கூட கேட்கவே இல்லை. தவத்தில் ஈடுபட்டிருக்கிற சம்புகனை வெட்டி கொலை செஞ்சிடறாரு. உடனே இறந்து போன அந்த பிராமணனுடைய பையன் உயிர் பெற்று எழுந்துடுறான். ஆக சூத்திரன் ஒருவன் தவம் செய்யக்கூடாது, ஒரு பிராமணனுடைய மகன் இறந்ததுக்கு காரணம் சூத்திரன் தவம் செஞ்சது தான். சூத்திரர்கள் கடவுளை நோக்கி தவம் செஞ்சாலே கொலை செய்யப்படணுன்ற சட்டம் தான் மனுசாஸ்திரம், வர்ணாசிரம கொள்கையோட சட்டம். இப்படிப்பட்ட வர்ணாசிரம தர்மத்தின் பிரகாரம் தான் ராமர் ஆட்சி செய்தார். அதுதான் இந்தியாவுடைய பொற்கால ஆட்சி. இப்போ நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். இந்த சூத்திரன்றவங்க யாருன்னு பார்த்தோம், இந்தியாவின் பூர்வீக குடிகள். அதாவது இன்றைக்கு இருக்கிற பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி போன்றவர்கள், இவர்களாம் இந்தியாவின் பூர்வகுடிகள். ஆக ராமருடைய ஆட்சி இந்தியாவின் பூர்வகுடிகளுக்கு எதிரான ஆட்சி, இந்தியர்களுக்கு எதிரான ஆட்சி. இப்படிப்பட்ட இந்தியர்களுக்கு எதிரான ஆட்சியை தான் அமைப்புன்னு சொல்லி பிஜேபி, ஆர்எஸ்எஸ், சங் பரிவாரங்கள் போன்ற அமைப்புகள்லாம் சொல்லி அதை அமைக்கிறதுக்காக துடிச்சு என்னென்னமெல்லாம் நாடகம் ஆடி நோக்கணுங்கிறாங்க. எங்க பார்த்தாலும் ராமர் பேரால அநியாய அட்டுழியங்களை பண்ணின்னு இருக்கிறாங்க. ஆக ராமர் இந்தியர்களின் எதிரி என்று நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ராமர் ஆட்சி
நமக்கு தேவையா அப்படின்னு நீங்கள் சிந்தித்து பாருங்க. இந்த மாதிரி பிராமணர்களுடைய கட்டுக்கதைகளுக்கும் ஊரை ஏமாத்துற காரியங்களுக்கும் விலகிருங்க. மனிதனை மனிதனாக மதிக்க கற்றுக்கொள்வோம். ஆன்மீக பொதுவுடைமை என்னும் சமூக அமைப்பை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.